அந்த விமான நிலையத்திற்கு பெயர் வைக்கிற சர்ச்சையெல்லாம் இப்ப தேவையா சார்? ஏன்னா அது புதுசா ஏவே அது இங்க பாருங்க, சமூகம் சார்ந்து ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க. ஒருத்தர் எங்க தாத்தா முத்துராமலிங்க பேர் வைக்கணும்பாங்க, ஒருத்தர் இன்னொரு தாத்தா இமானுவேல் சேரம் பேர் வைக்கணும்பாங்க. எங்க நிலைப்பாடு 2 தாத்தா பேரும் வேணாம். எங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு, வரலாற்று பெருமை. பாண்டியன் நெடுஞ்செழியன் தலையணங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் வைங்க, யாரும் எதிர்க்க மாட்டாங்க. புரியுது? ஏன்னா நாங்க எல்லாரும் பாண்டியர் மக்கள், எங்களுக்கு எவனும் இல்லை, எங்க பாட்டம் பேரை வச்சுட்டு போம். புரியுதா? மன்னராட்சி காலத்திலே ஒரு சாதாரண குடிமகள் கால் சிலம்பை உடைத்து அமைச்ச அரசவையில நீதியை நிலைநாட்டியிருந்தோம்னு ஒருத்தன் நெடுஞ்செழியன், பாண்டிய நெடுஞ்செழியன், அவன் பேரை வைக்கும். அது எனக்கு பெருமை. அதுதான் எங்கள் நிலைப்பாடு. ஒருவேளை நீங்க வைக்கிறதா இருந்தா நான் போராடி பாண்டிய நெடுஞ்செழியன் பேரை வையின்னு சொல்லி சண்டை போடுவேன். இல்ல நான் வந்தா வைப்பேன். அது பிரதானமா என்ன தேர்தல் மாநாடா நடக்குமா என்ன மாநாடா? திருச்சி இல்ல, அது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு, அப்படித்தான் நடக்குது. இது இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோங்க. அது அந்த நேரத்தில் சொல்லுவோம் பாருங்க. நீங்க கூட்டம் வந்துட்டா அது பெரிய இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு தடவை என் கூட்டத்தையும் நீங்க பாக்கணும்ல. அதுதான் இப்பெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தேர்தல் அறிவிச்ச பிறகு பசிக்கும் போதுதான் சாப்பிடணும். சோறு இருக்குங்கிறதா சாப்பிட்டே இருக்கேன். அடுத்து மலைகளின் மாநாடு, மலை வளமே மண் வளம்னு தருமபுரி கிருஷ்ணகிரியில. அதுக்கப்புறம் கடலம்மா மாநாடு தூத்துக்குடி. அப்புறம் தண்ணீரின் மாநாடு தஞ்சாவூர். 50 ஆற்றல் இல்லாது, புரியுதுன்னு நினைக்கிறேன். நிலம், நெருப்பு, நீர், வளி, விசும்பு, அதாவது காற்று, ஆகாயம். இது இல்லாத எந்த உயிரும் இல்லை. நான் இல்லை, நீங்க இல்லை, பூமியில் எந்த உயிரும் இல்லை. அது 50 ஆற்றல்ங்கிறோம் நாங்க. அவங்க பஞ்சபூதங்கிறாங்க. அதையெல்லாம் அழிய விட்டுட்டு அப்புறம் ஐயோ நாள் வராது, அம்மா நாள் வராது. அப்ப நாங்க மனிதர்களுக்கு மட்டுமான அரசியலை பார்க்கல. அரசியல் எல்லா உயிர்களுக்குமானதுன்னு நினைக்கிறேன். அதனால அதெல்லாம் வாழ்ந்தாதான் நானும் நீங்களும் வாழ முடியுங்கிற அறிவியல் உயிரியல் உண்மையை உணர்ந்ததுனால இந்த வேலையை செய்யறேன்.